நாங்கள் கூட்டணி பேசும் போதெல்லாம் டெல்லியில் இருந்து வந்து விடுகிறார்கள் என்று தவேக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் கூறியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். ஏடிஎம்கேக்குள்ள ஒரு காலத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிற அளவுக்கான ஒரு சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒன்று கட்சியை விட்டு விலகிருந்தால் அமைதியாவது இருந்திருக்கலாம், ஓய்வு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் இன்னொரு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில், இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியில் போய் நின்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழுத்துருவோம் அப்படின்ற முயற்சி எல்லாமே தோல்வி தான். ஆனால் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் போன பிறகு தான் மறுபடியும் இப்போ அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக வந்திருக்கு அப்படின்றது ஒரு சிறப்பான சம்பவம். அதனால இவர் போன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இவர் போனதான் நல்லது நடந்திருக்கே ஒழிய இவர் மற்றவங்களை இழுக்கிறதுக்கு எடுக்க முயற்சிகள் அனைத்துமே தோல்வியாக தான் இருந்திருக்கு. அதோட விரக்தியில தான் இவர் பேசிட்டு இருக்காரு. செங்கோட்டையனுடைய டிடிவி ஓபிஎஸ் இணைக்கு முயற்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அவர் இதுக்கு பலகட்ட முயற்சிகள் எடுத்தார், பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கு டிடிவி ஓபிஎஸும் ஒப்புக்கொண்டு டிவிகேல இணைகிறதா ஒரு மக்களிடையே மிகப்பெரிய பேசும் பொருளாக அமைஞ்சிச்சு. அதன் பிறகு டெல்லியிலிருந்து மேலிடத்திலிருந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, அவங்களுடைய நிபந்தனையின் காரணமாக டிடிவி இன்று பிஜேபியில் இணைஞ்சிட்டாரு. இது அதன் பிறகு ஓபிஎஸ் இன்னும் 2 நாட்கள் அவருடைய முடிவு அறிவிக்கிறதா இருக்காரு. இருந்த போதிலும் செங்கோட்டையன் எடுத்த பலகட்ட முயற்சி தோல்வி அடைஞ்சதுனால அவருடைய விரக்தியின் வெளிப்பாடா அவர் நடந்த சம்பவத்தை அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதான் என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் எம்ஜிஆர் அம்மா காலத்துல இருந்து 50 வருஷமா இருக்காரு. அம்மா இறக்கவும் கட்சி உடஞ்சிருச்சு, 4ஆம் முனை உடஞ்சு அதை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஏகப்பட்ட முயற்சி எடுத்தார். எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து பேசினார். அந்த பேச்சுவார்த்தையும் அந்த முயற்சி அவருக்கு தோல்வியில் முடிஞ்சதுனால இவர் விஜய் கட்சியில் போய் அந்த கட்சியில் மனம் உடஞ்சிட விஜய் கட்சிக்கு போனார். போய் அந்த கட்சியும் வலுப்படுத்தணுன்றதுக்காக அவர் நிறைய பேச்சுவார்த்தை பேசினார். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம இந்த கட்சியை வலுப்படுத்தணும்னு நினைச்சாரு. அதுமே அந்த முயற்சி அவருக்கு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்காம தவேக கட்சியில சேர்ந்தாரு. தவேக கட்சியில சேர்ந்த பிறகு கூட அவரோட திறமைக்கு ஏற்ற உரிய அங்கீகாரம் அங்க அவருக்கு கிடைச்சிருக்குமா என்னன்றது எங்களை போன்றவங்களுக்கு தெரியல. தவேகாவில் சேர்ந்துட்டு புதிய கட்சியை வலுப்படுத்துறதுக்காக இவங்கெல்லாம் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாரு. அந்த முயற்சியும் கூட இதுவரைக்கும் வெற்றி அடையல. மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.